கைஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து நம்ம ஜேகேக்கார ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். வேம்பயர் லவ் ஹிஸ் மெய்ட் அப்படிங்கிற ஜேகேயோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்ககிட்ட ஒரு சின்னதாக ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பேசணும்னு தோணுச்சு. ஸோ அதை மட்டும் நான் பேசிக்கிறேன். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் அதை கேட்டுட்டு போங்க. பொதுவாக வந்துட்டு ரெகுலராக நான் எஃப்எஃப் போட்டால் அதுக்கு வந்து சரியாக வியூஸ் போடாது. அதனால் நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, ஒரு எஃப்எஃப் ஒரு ஒன் ஷாட் அப்படி சொல்லி போடணும்னு முடிவு பண்ணிட்டேன். இனிப்பேர் நான் அந்த ஆர்டரில் தான் போடுவேன். கண்டிப்பாக இந்த ஒன் ஷாட்டுக்கு கீழே வந்துட்டு நீங்கள் வந்து கோஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்பீங்க. ஆனால் வந்துட்டு அதை கேட்காதீங்க. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக நான் போடுவேன், அது எனக்கு தெரியும்ல, அது உங்களுக்கும் தெரியும். அந்த மாதிரி தயவுசெய்து கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போங்க, தவிர நெக்ஸ்ட் எபிசோட் அப்படின்னு கேட்காம அந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு ஸ்டோரிகளை வாங்க. அப்போ தான் இது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்புறம் வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் கோல்டு பிடிக்கிற மாதிரி இருக்கனால வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இங்கே ரெய்னியாகவும் இருக்குது. கொஞ்சம் ரெயின் சவுண்டும் கேட்கும். ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த ஒரு வீடியோ கேட்டுக்கோங்க. வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. எனக்கு லைட்டாக கோல்டு பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ கேளுங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே ஒயின் வந்துட்டு கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அவள் வந்துட்டு நிறைய ப்ளட்டில் நிறைய வெரைட்டி செஞ்சிட்ருக்கா. அதாவது ப்ளட் புட்டிங், அப்புறம் வந்துட்டு ப்ளட் ஜூஸ் அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் மட்டும் செஞ்சு வச்சிட்ருக்கா. அவள் செஞ்சு வச்சுட்டு டேபிளில் பார்க்குறா. ஓரளவுக்கு ஒரு 4-5 ஐட்டம் செஞ்சுட்டா. ஓகே, இதெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவள் எடுத்து வச்சுட்டு அவள் பாட்டுக்கு ரிட்டன் அவள் ரூமில் போய் உட்காந்துட்டா. ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்தா அங்கே சாப்பிட்ற மாதிரி லைட்டாக சவுண்ட் கேட்குது. ஒயின் எட்டு பார்க்குறா. ஜேகே தான் உட்காந்துட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஒரு கையில் ஃபோன் பார்த்துட்டு இருக்கான் ஒயின். ஜேகே எப்படினாலும் என்ன ஒயின் அப்படி சொல்லிட்டு ஒயினை பார்த்துட்டு, நீ இன்னைக்கு காலேஜ் போகலையா? இல்லை போகல அப்படி சொல்லிட்டு வந்து ஆப்போசிட்டில் உட்கார்றா. காலேஜ் போகாமல் என்ன பண்ணுறேன்? நிறைய தடவை சொல்லியிருக்கேன் காலேஜ்க்கு லீவ் மட்டும் போடக்கூடாது. நீங்கள் அதை கேட்கவே மாட்டேங்கிற. எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு தோணுது. நீ நைட்டு மட்டும்தான் வீட்டுக்கு வர, இல்லை நாங்கள் இல்லைன்னா காலையில் சாப்பிட வர. அப்போ என்ன பண்ண சொல்கிறோன்ட்டு பேசணுன்னா வெயிட் பண்ணி தானே ஆகணும். என்கிட்ட எதுக்கு நீ பேசணும்? ஜேகே சரி விடு, நான் அது பேசல. ப்ளட் தீர்ந்துருச்சு. பார்த்தேன், அது நானே பார்த்து வாங்கியிருப்பேன். அப்புறம் பக்கத்து வீட்டு ஆண்டி உன்னை பார்த்தாங்க போல். யார் வீட்டில் பையன்னு கேட்டாங்க. நான் நீ போனதுக்கப்புறம் தானே வந்தேன். அப்புறம் எப்படி அவங்க பார்த்தாங்க? அதான் நான் போனதுக்கப்புறம் தானே வந்தேன், பார்த்துட்டாங்க போல். யார் இந்த பையன் கேட்டாங்க. என்ன சொன்னேன்? பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். உன்னை இப்படி நான் சொல்லவே சொல்லலையே. ஜேகே அப்புறம் நீ என்ன சொல்கிற? நீ எதுவும் சொல்ல வேணாம், நீ போ போ. சரி இப்போ ரூமுக்கு போ அப்படி சொல்லிட்டு ஜேகே சும்மா கேஷுவலாக ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கான். ஜேகே விஷயம் என்ன பாரு அப்படி சொல்லிட்டு அந்த ஃபோனை வாங்கிட்டு ஜேகே பார்க்குறீங்க. ஏன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா? எனக்கு நிறைய வேலை இருக்குது. எனக்கு உங்க கூட பேசலாம் டைம் இல்லை. கொஞ்சம் என்னை விட்டுட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். சரி ஜேகே அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஒரு ரூமுக்கு போயிட்டீங்க. ஜேகே ஃபோனில் யாருக்கும் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கான். அந்த சவுண்ட் வந்து அந்த பாப்பா ரூமில் அந்த சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. நீங்கள் உங்கள் ரூமில் தான் இருக்கீங்க. இன்றைக்கி யார் மாட்டினாடோ சப்பா, இவனை வச்சுக்கிட்டு எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில அப்படி சொல்லிட்டு நீங்களும் உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். ஜேகே உங்களை பார்த்துட்டு வயன ப்ரோனி அப்படி சொல்லிட்டு டோர் லைட்டாக ஓப்பனில் தான் இருக்கும். அதில் தான் அவனும் பார்த்து கூப்பிட்ருப்பான். நீங்கள் எட்டி பார்க்குறீங்க. காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டியா? கட்டிட்டேன். சரி அப்படி சொல்லிட்டு அவனும் ஒர்க் பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் ஜேகே உங்களை பார்த்துட்டு, நான் என்கிட்ட அந்த அமௌண்ட்டே வாங்கலையே நீ. நான் பார்ட் டைம் ஜாப் பார்க்குறேன். நான் உன்னை அதை பார்க்கவே சொல்லலை. ஆல்ரெடி உனக்கு இங்கே இருக்க ஒர்க்கே போதும். அதில் எதுக்கு எக்ஸ்ட்ரா? அது இங்கே என்ன ஒர்க்கு? இந்த ஹவுஸை க்ளீன் பண்ண உங்களுக்கு சாப்பாடு எடுத்து தரணும். அதை தவிர இங்கே வேறு எதுவும் இல்லை வேலை. அதனால தான் சரி பார்ட்டி ஜாப் பார்க்குறேன். மண்டையாகவே பேசி எனக்கு நீ வேறு வேறு மரியாதையே கொடுக்குறதில்ல அப்படி சொல்லிட்டு ஜேகே பாட்டி எழுந்திரிச்சு போயிட்டான். ஜேகே நேராக ரூம் போகிறான். அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய பெயிண்டிங். அது ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு ப்ளட்டில் பண்ண பெயிண்டிங் தான். அந்த ரூமுக்குள்ளே போனோன்னே அப்பா, இந்த ரூமில் வர ப்ளட் ஸ்மெல் வேறு எத்துலேயுமே வராது அப்படி சொல்லிட்டு அந்த ப்ளட்டை பார்த்துட்டேன்னு, இன்னும் கொஞ்ச நாள் தான் இதை ஃபுல்லாக முடிச்சிருவேன், நீ வந்துடுவீல என்கிட்ட அப்படி சொல்லிட்டு அந்த இதை பார்க்குறான். அந்த பெயிண்டிங் ஃபுல்லாக வரைஞ்சிருக்காது. ஆனால் ஃபேஸில் மட்டும் எதுவுமே வரையில. அவன் அதை பார்த்துட்டு இன்னும் ஒருத்தர் தான், அந்த ஒருத்தர் இது பண்ணிட்டா போதும், உன்னோட ஃபேஸை வரைஞ்சிருவேன், நீ 400 வருஷம் கழிச்சு என்கிட்ட வரப்போகிற அப்படி சொல்லிட்டு அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு, நீ அப்போ அவ்வளோ பேரழகாக இருப்ப, எனக்கு இன்னும் அது என் கண்ணுக்குள்ளே நிற்கிது, எப்போ உன் கண்ணை வரைய போகிறேன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு அவன் சரின்னு சொல்லிட்டு போய் பெட்டில் படுத்துட்டான். அங்கே பார்த்தா கொஞ்சோண்டு ப்ளட் இருக்குது ஒரு கிண்ணத்தில். அவன் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ட்ரெஸ்ஸு வந்து ஆல்ரெடி வரைஞ்சிருப்பான். அதில் சின்ன சின்னதாக டிசைன் மாதிரி வரையினா கண்டிப்பாக அந்த ப்ளட் வந்து பெயிண்டிங் வந்துட்டு கண்ணுக்கு அதுக்கெலாம் பத்தாது. அதனால் சின்ன சின்னதாக அங்கங்கே 1-2 பூ மட்டும் வரைஞ்சி விட்டு அழகாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அவன் போய் ரூமில் படுத்துட்டான். அவன் படுத்துட்டு அவன் தலையில் கையை வச்சுட்டு அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டேன்னு, சீக்கிரமாக இன்னும் 2 நாள் நான் வரைஞ்சே ஆகணும். 2 நாளில் ரெட் மூன் வருது, அந்த 400 வருஷம் கழிச்சு வருது. அன்னைக்கு நீ உயிர் பெற்று வந்தால் தான் என்கிட்ட வர முடியும்ல. நான் உனக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.
உயிர் பெற்றுங்கிறத விட இந்த பூமியில் நீ எங்கே உயிர் பெற்று வாழ்ந்துட்டுருக்கங்கிறத எனக்கு அப்போ தான் காட்டும். அந்த நாளுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் மை லவ் அப்படி சொல்லிட்டு ஜேகே அதை பார்த்துட்டே வந்து அவன் ஃபோனை பார்க்குறான். பார்க்குறேன் யார் அந்த ரெட்டில் பிறந்திருக்காங்க, அந்த டேட்டில் பிறந்திருக்காங்கன்னு அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு ஃபோன் பார்த்துட்டே நிறைய பேருக்கு மெசேஜ் பண்ணிகிட்ருக்கான். எல்லாட்டையும் உங்கள் பிளட் குரூப் என்ன அப்போல்லாம் கேஷுவலாக கேட்பான். ஏன்னா ஜேகே வந்துட்டு ஒரு டாக்டராக இருக்கான், அதனால் அதெல்லாம் கேஷுவலாக கேட்பான். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் நார்மலாக கேட்டுட்ருக்கான். அவனை 2 பேர் அதுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இன்ஸ்டாலே அந்த மாதிரி கேட்பான். இன்ஸ்டாலே நிறைய பேர் ரிப்ளை பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டேன்னு ஏன்ட்டு இன்னும் சரியான எதுவுமே வரமாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு ஜேகே அதை பார்த்துட்டே வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் மெசேஜ் பண்ணி எந்த நட்சத்திரத்தில் பண்ணீங்க அதெல்லாம் கூட கேட்பான். பட் ஜேகே ரொம்ப அழகாக இருக்கனால எல்லாருமே அதெல்லாம் கூட சொல்லுவாங்க. அப்போல்லாம் ரிப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகேவும் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். ஒரு வழியாக நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆயிடுச்சு. மார்னிங் எப்போதும் போல் பிளட்டை வந்து ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு வந்து ஜேகேட்ட கொடுக்குறீங்க. ஜேகே தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். நீங்கள் இந்த பெயிண்டிங்கை திரும்பி பார்த்துட்டு அந்த ஃபேஸ் எப்படி இருக்கும்? அது எனக்கு இப்போ ஞாபகம் வராது அப்படின்னு நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அப்புறம் எப்படி வரைவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்துட்டு இருக்கேன். ஜேகே உங்களை பார்த்துட்டு எனக்கு தேவையான பிளட் கிடைக்கிறப்ப நான் இந்த இடத்துல வந்து இந்த பிளட்டை அந்த கிண்ணியில் ஊற்றி வச்சோன்னே என் கை அதை தொட்டு தானாக வரையும் அப்படின்னு. ஓ அப்படி சொல்லிட்டு ஜேகே ஷாக்காக பார்க்குறீங்க. அப்போ அப்படியே அந்த ஃபேஸ் வரையும். இந்த ஃபுல் ட்ராயிங்கை நான் அப்படி தான் வரைஞ்சிருக்கேன். அது எதுவுமே எனக்கு இப்போ நினச்சா கூட ஞாபகம் வராது. அந்த வரைஞ்சதை வச்சு தான் நமக்கு அப்போ இதுதான் ஞாபகம் வந்துச்சா அப்படிங்கிறது நானே கண்டுபிடிச்சிக்கணும் அப்படின்னு. 400 வருஷமாக நீ ஏன் அவங்களுக்காக வெயிட் பண்ணுற? முதல் காதல் எப்போதுமே ரொம்ப அற்புதமானது தெரியுமா? உனக்கு இன்னும் முதல் காதல் வரலையில? வந்துருச்சு அப்படின்னு மட்டும் சொல்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு அப்போ சீக்கிரமாக நீ கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுப்பீல அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு மட்டும் சொல்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு அதே மாதிரி தான் 400 வருஷம் கழித்து என் காதலி என்னை தேடி வரப்போகிறா. அந்த ஒரு நாள் அவள் வந்துட்டா போதும், நானும் அவளும் நிம்மதியாக வாழ்ந்து சீக்கிரமாக எங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்கும். இதுக்கு மேலே நீ வந்து என் கூட இருக்க தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கான பார்ட்னர் வர வரைக்கும் தான் உங்களோட வம்சம் எனக்காக இருக்கும். ஸோ எனக்கான பார்ட்னர் வந்துருச்சுனாலும் நீ இருக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் நானும் அவ்வளோ ஹாப்பியாக இருப்போம். அப்புறம் எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு நார்மலாக ஒரு ஹியூமனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நானும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துடுவோம். அப்போ நீங்கள் அவள் வந்துட்டால் நார்மல் ஹியூமனாக மாறிடுவீங்களா? ஹியூமனாக மாற மாட்டேன், பட் எனக்கு வயசாகும். ஏன்னா என்னோடய பார்ட்னர் 400 வருஷம் கழிச்சு என்கிட்ட வரப்போ எனக்கு அவளுக்கு எப்படி வயசாகுதோ அதே மாதிரி ஆகும் அப்படின்னு. அப்போ உங்கள் பார்ட்னர் வேம்பயர் கிடையாதா? ஹியூமனாக தான் வருவா. அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்த்துரு. பட் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சும் புரியாமலும் இருக்குது. அப்படி தான் இருக்கும். நீ இப்போ காலேஜ் கிளம்பு அப்படின்னானு. சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் கிளம்பிட்டீங்க. நீங்கள் காலேஜுக்குள்ளே போனோடனே உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்துட்டு என்ன இன்றைக்கும் ஹேண்ட்ஸம் மேன் தான் கொண்டு ட்ராப் பண்ணார், எப்போவுமே ஹேண்ட்ஸம் மேன் தான் வருவார், வா 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 அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். எப்போ தாண்டி அவர் என்கிட்டலாம் பேசுவார்? உங்ககிட்டயா? அவர் என்கிட்டயே சரியாக பேச மாட்டார். ஒன்றும் இல்லை வா அப்படி சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு போய் கிளாஸில் உட்காந்துட்டீங்க. உங்களுக்கு இப்போ என்ன தோணுதுன்னா அவங்க கிடைக்கக்கூடாது, நம்ம ஜேகே கூடயே இருக்கணும். ஜேகே நமக்கு தானே, எப்படி இன்னொருத்தர் அந்த பார்ட்னர் வந்துட்டு என்னை விட்டு போயிடுவானா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிளாஸில் ஃபுல்லாக அதை யோசிக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு என்ன பேசினாலும் உங்ககிட்டேருந்து ரிப்ளே வரல. அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் அப்படியே இப்படி அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டே இருந்து ஒரு வழியாக உங்கள் டேவும் முடிச்சிருச்சு. எப்போவும் போல் ஈவினிங் ஜேகே வந்துட்டு பிக்கப் பண்ண வந்துட்டான். நீ ஜேகே கூட பைக்கில் ஏறிட்டு ஜேகே அப்படின்னு என்ன அப்படின்னு எடுத்து இருந்துச்சுன்னே வாங்கிட்டியா? வாங்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே பைக் எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு போகிறான். நீ ஜேகே பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சிட்டான். இன்றைக்கி நைட் எப்படின்னு கிடச்சிரும்னு நினைக்கிறேன் பிளட்டு. அப்படிங்கிறப்ப நாளைக்கு காலையில் இல்லை நாளைக்கு நைட்டுக்குள்ளே இந்த ட்ராயிங் முடிச்சிடணும். அப்போ தான் என்னால் வந்துட்டு இந்த 8-3 மணிக்கு அவளை உயிரோடு கொண்டு வர முடியும். அப்பா எனக்கே ஒரு நர்வஸாக இருக்குது தெரியுமா? நீ சொல்லவே இல்லை எனக்கு பதட்டமாக இருக்குது ஜேகே, பயமாக இருக்குது ஜேகேன்னு. அப்போல்லாம் நான் ஃபீல் பண்ணதே இல்லை. இப்போ கொஞ்சம் தான் எனக்கும் அந்த ஃபீலிங்ஸ் வருது. ஏன்னா அவன் என்கிட்ட வரப்போகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவ்வளோ ஹாப்பியாக சொல்கிறான். நீங்கள் ஜேகே ஃபேஸ் பார்க்குறீங்க, அது அவ்வளோ அழகாக இருக்குது. இவ்வளோ அழகாக இருக்கான். அந்த இடத்த என்னதாக இருந்து திருப்பி நானும் உயிர் பெற்று வந்துடக்கூடாது அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு அப்போல்லாம் தோணுது. கிறுக்கு மாதிரி யோசிக்கிறேனே அப்படி சொல்லிட்டு நீங்களே உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்களே ஜேகே வீட்டுக்கு போயிட்டீங்க. நைட்டு 12 மணி இருக்கும். ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே இங்கேயே கிளம்பிட்டு இருக்கான். ஜேகே இப்போயா? நான் வரட்டா? இல்லை வேணாம் நான் காட்டுக்கிட்ட தான் வர சொல்லியிருக்கேன். நான் டேரெக்டாக என்ன வேணுமோ அதை பண்ணிட்டு வந்துடுவேன், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு மட்டும் ஜேகே சொல்லிட்டு போகிறான். ஜேகே நான் வரேன். இல்லை பரவாயில்ல ஜேகே நான் வரேன் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே கூட பைக்கில் வரீங்க. அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு சம்மளாக நின்றுட்டுருக்கா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அவளா? நீங்கள் நின்று அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களை கொஞ்சம் முன்னாடியே இறக்கி விட்டுருப்பான். இறக்கி விட்டு ஜேகே டேரெக்டாக அந்த பொண்ணுக்கிட்ட போகிறான். அந்த பொண்ணு ஜேகேவை அப்படியே பிடிச்சிட்டு ஜேகே இவ்வளோ நேரமா நீ வரும்? சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, வா அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு ஒரு மரத்துக்கிட்ட உட்கார வச்சுட்டு ஜேகே ஏன் ஜேகே ரூம்லாம் புக் பண்ணாமல் எங்கேயே கூப்பிட்ருக்க? சும்மா தாண்டி பேசலான்னு. அதான் ஜேகேப்பா எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும்,
அதுக்கு ஹாஸ்பிட்டல் ஒரு ரூம் இல்லை ஒரு ரூம் அது பத்தாதா இல்லை ஆஃப்டர் ஒரு ஹோட்டலாச்சும் பிடிச்சிக்கலாம். இப்படி ஒரு பிளேஸில் எப்படி ஜேகே எப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்து கேட்குறா, இல்லைன்னா நீ காராச்சும் கொண்டு வந்திருக்கலாம். இது எப்படி வெட்ட வழியில் பண்ண முடியும் ஜேகே? சரி சரி விடு, வெட்ட வழிலாம் என்ன இங்கே யாரும் வரமாட்டாங்க பண்ணு ஜேகே. ஆஃப்டர் ஆல் ஒரு கார் எப்படின்னு ஜேகே உங்களை பார்க்குறா. நீங்கள் ஜேகே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே வந்துட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறான், அந்த மரத்துக்கல்ல கார் இருக்கும் அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு. ஜேகே இப்படி சொல்லி மெசேஜ் பண்ணுறீங்க, எடுத்துகிட்டு வாவேன். நீங்கள் அவ்வளோதான் சரின்னு சொல்லிட்டு அந்த காரை நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க. ஜேகே யாருமே வரமாட்டேன்னு சொன்னேன், எங்கே பாரு கார் வருது. அது நான் சொன்ன கார் தான். ஜேகே எவ்வளோ வேகமாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜேகே நெக்குக்கிட்ட போயிட்டு ஒரு கிஸ் பண்ணிட்டு, பரவாயில்ல ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டாடி அப்படி சொல்லிட்டு ஜேக்கிட்ட சொல்கிறா. ஜேகே அவளை பார்த்துட்டு மம்மியை விட டாடி ரொம்ப ஃபஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். நீங்கள் உள்ளேருந்து இறங்குறீங்க. ஒரு பொண்ணு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கா, அவள் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாளா? நீங்கள் பாட்டு கார் சாவி கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் ஜேகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு டேரெக்டாக போகிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு தேங்க்யூ அப்படின்னு மட்டும் சொல்கிறான். பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்க. அந்த பொண்ணு வந்துட்டு காரில் ஏறிட்டா. ஜேகே வந்துட்டு பேக் சீட்டுக்கு வா, நீ கூப்பிட்டு அப்படியே வராமல் உடனே வந்துடுவேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே பேக் சீட் வந்துட்டா. ஜேகே வந்துட்டு அவள் மேலே படுத்துட்டேன்னு, எப்படி இருக்க? எனக்கு என்ன நல்லா இருக்கேன் அப்படி சொல்கிறா. ஜேகே வந்துட்டு நார்மலாக பேசுடி அப்படி சொல்லிட்டு அவள் லிப்ஸ் பிடிச்சி லைட்டாக ஷேக் பண்ணுறா. ஜேகே அப்படி சொல்லிட்டு அவள் ஜேகேவை கிஸ் பண்ணிகிட்ருக்கா. ஜேகேவும் கிஸ் பண்ணிட்டே வந்துட்டு அவளை அங்கங்கே அப்படி ரப் பண்ணுறான். ரப் பண்ணிட்டே வந்து அவள் செஸ்ட்டெலாம் அப்படி பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறான். அவளுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. பட் அவள் ஜேகே 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 அப்படி சொல்லிட்டு அப்படி மூன் பண்ணிகிட்ருக்கா. ஜேகே அவள் லிப்ஸில் கிஸ் பண்ணிட்டே அப்படியே அவள் லிப்பை அப்படியே பைட் பண்ணி ரத்தத்தை உரிய ஸ்டார்ட் பண்ணுறா. அப்படியே ஜேகேவை சிக்கி சிக்கி பிளட் வருது ஜேகே இப்படி பண்ணாதடா அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஜேகே அப்படியே வந்துட்டு அவள் லிப்ஸில் பயங்கரமாக உறிஞ்சிட்டே அப்படி இருந்தால் அப்படியே அவன் நெக்கில் பைட் பண்ணி ரத்தத்தை உரிறான். ஃபுல்லாக உறிஞ்சிட்டு பார்த்தா இப்போ அவள் உடம்புல அப்படியே போய் அந்த ஒரு நோட் புக் எடுத்து ஸ்கெட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. அந்த நோட் புக் ஃபுல்லாக அவங்க ஃபோட்டோஸ் இருக்குது. ஆனால் அது எப்படி இருக்குன்னா, அது நீங்கள் அவனுக்கு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும், அந்த குழந்தையோட ஒவ்வொரு ஸ்டேஜையும் வரைஞ்சிட்டு இருக்கான். பேக் எடுத்து அதில் மொத்த ரத்தத்தையும் இது பண்ணிவிட்டு பார்க்குறோம். அவ்வளோ பிளட் இருக்குது. பரவாயில்லையே இவ்வளோ பிளட் வச்சுருக்க. கண்ணு காது மூக்கு லிப்ஸு கோட்டிங் கூட கொடுக்கலாம் போல, இவ்வளோ பிளட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்க்குறான். அப்படியே அந்த உடம்பு பார்க்கவே ஒரு மாறு இருக்குது. அது மம்மி மாறு இருக்குது. ஏதோ பல வருஷமாக அந்த மண்ணுக்குள்ளே இருந்த பணத்தை தோண்டி எடுத்தால் இப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஜேகே அதை பார்த்துட்டு ஐட்டத்துக்கெலாம் இந்த மாதிரி நல்ல பிளட் இருக்குது, பரவாயில்லப்பா இந்த மாதிரி இருக்கவளெல்லாம் ஐட்டமாக இருக்கனால தான் எனக்கும் பெருசாக எதுவும் தெரில அப்படி சொல்லிட்டு அவன் காரை விட்டு வெளியே வர. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு, பிளட் எடுத்து வச்சு உள்ளே இருக்கா அப்படின்னோடனே நீங்கள் லைட்டாக பார்க்குறீங்க, உங்களுக்கு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குங்க. ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே அதெல்லாம் பார்த்து பயந்துராத இரு அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சொடக்கு போடுறோம். அப்படியே அது சாம்பலாக போகுது. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இப்போ அவளை யாரும் தேட மாட்டாங்களா? மொத்த மெமரிஸ் எல்லாத்துக்குமே அழிஞ்சிரும். வா அப்படி சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவன் பைக்கை பார்க்குறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு பைக் அப்படின்னு ஜேகே சொடக்கு போகிறோம். அடுத்த செகண்ட் பைக்கை காணா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுச்சா? வீட்டுக்கு போயிடுச்சு, வா நான் நீ தான் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களை காரில் ஏற சொல்கிறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு சொடக்கு போட்டே வீட்டுக்கு போயிடலாம். இல்லை ட்ரைவ் பண்ணி போகலாம் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து ட்ரைவ் பண்ணி தான் கூப்பிட்டு போகிறான். ஜேகே அந்த ட்ரைவ் பண்ணிட்டே உங்களை பார்க்குறான். உங்களுக்கு பார்க்க ஜேகேக்கு அவ்வளோதான் இருக்குது. ஜேகேக்கு நீங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். பட் ஜேகே வந்துட்டு அவன் ஃபீலிங்ஸை வந்துட்டு அவன் மாற்றக்கூடாது. அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட ரூல்ஸில் எப்படி இருக்குன்னா, 400 வருஷம் வெயிட் பண்ணி அந்த ட்ராயிங் இருக்கும், அது ஃபுல்லாக அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் வரைஞ்சி அந்த பெண்ணு உயிர் பெற்று அவளோட ஆத்மா எந்த உடம்புக்குள்ளே போதோ அந்த உடம்பு கூட தான் இவங்க வந்து காதல் வச்சுக்கணும், அவனை தான் லவ் பண்ணான். ஆனால் அந்த உடம்புல ஃபஸ்ட்டு இருக்கும்போது ஒரு ஆத்மா அது மொத்தமாக போயிடும். இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆத்மா மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்கும். அதுதான் அவங்களோட ரூல்ஸ். அப்படி தான் அதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகேக்கு அதெல்லாம் நினைக்கும்போது ஹியூமனாக பிறந்திருக்கலாம், உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேன், எனக்கு அழகான பேபிஸ்லாம் வந்திருக்கும்ல. இப்போ அந்த ட்ராயிங் அழகாக இருக்குது, அதுலேருந்து வர ஆத்மாவும் அழகாக இருக்கும். ஏன்னா 400 வருஷத்துக்கு முன்னாடி அவள் என்னை காதலிச்சிருக்கா. அப்போ அவள் எவ்வளோ அழகாக இருந்தாலும் அதே அளவுக்கு இப்போ அழகாக இருப்பாள். பட் அளவுக்கு இருக்க முடியாது. அந்த காதல் எனக்கு உன்கிட்டேருந்து வேணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அது எதுவுமே நடக்காதுல்ல அப்படி சொல்லிட்டு ஜேகே மனசுக்குள்ளே 1000 குழப்பம். அவன் அதெல்லாம் நினச்சிட்டு உங்களை பார்த்துட்டு வந்துட்டு கேட்குவா. கேளுங்க அப்படின்னே பேக் சீட் வரியா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் ஜேகே அப்படியே ஷாக்கை பார்த்துட்டு என்னோட பிளட் இது வேணுமா? பிளட்லாம் வேணாம் வாடி அப்படின்னாலே நீங்கள் சரின்னு சொல்லிட்டு ஜேகே கார் இருந்ததுக்கப்புறம் நீங்கள் பேக் சீட் வரீங்க. ஜேகேவும் பேக் சீட் வரா. நீங்கள் ஜேகே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே வந்துட்டு உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஜேகே ஷாக்காக பார்க்குறீங்க. ஜேகே என்ன பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு பயமாயிடுச்சு. பொதுவாகவே அப்படி தான் பண்ணுவான் அப்படிங்கிறது நீங்களும் பார்த்துருக்கீங்கல்ல. உங்களுக்கு அதனால ஒரு மாதிரி பயமாக பதட்டமாக வருது. நீங்கள் ஜேகே பார்க்கும்போது
உன்னை ஒன்றுமே பண்ண மாட்டேன், ஒரு ரத்தத்தை குடிக்க மாட்டேன், உன்னை பைட் பண்ண மாட்டேன், எனக்கு நீ உன்னை தரியா ஒரு தடவை அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே ஜேகே ஷாக்கில் பார்க்குறீங்க. என் பார்ட்னர் வந்துட்டா என்னால் உன்னை கேட்க முடியாது, எனக்கு தெரியும் உனக்கு என் மேலே காதல் இருக்குன்னு, ஒரு தடவை உன்னை தரியா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்துட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்ன நம்பிக்கையில் சொல்கிறேன் தரேன்னு, நான் உன்னை காதலிக்கிறேன் ஜேகே, அந்த நம்பிக்கையில் சொல்கிறேன் தரேன்னு. நம்பிக்கையை விட நான் என்ன தரேன் ஜேகே பார்த்து அப்படின்னு மட்டும் சொல்கிறீங்க. ஜேகே வந்துட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டு உங்கள் ட்ரெஸ் ஃபுல்லாகவே அன்ட்ரெஸ் பண்ணுறான். ஜேகே உங்களை பார்த்துட்டு அந்த ட்ராயிங்கை விட நீ அவ்வளோ அழகாக இருக்கு, அதையும் நான் இன்ச் பை இன்ச் வரைஞ்சி தான் ட்ரெஸ் போடுவேன், பட் அதை விட பேரழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அப்படியே உங்களை பொறுமையாக அங்கங்கே லிக் பண்ணுறான். அவ்வளோ இதாக பண்ணுறான். உங்களுக்கு ஒரு நிமிஷம் மற்ற பொண்ணும் கூட நீங்கள் பண்ணியே பார்த்துருக்கீங்க, பட் அப்போல்லாம் இப்படி பண்ண முடியும். அப்படியே அவ்வளோ ஆக்ரோஷமாக அப்படியே கடிச்சு கடிச்சு கிழித்துருவான், அப்படிலாம் பண்ணுவான். பட் உங்கள்கிட்ட அவ்வளோ சாஃப்டாக நடந்துக்கிட்டான். உங்களை லைட்டாக பைட் பண்ணி லைட்டாக லிக் பண்ணுறான். உங்களுக்கு அது அப்படி ஒரு சென்சேஷன் கொடுக்குது. உங்கள் அப்படியே ஒவ்வொரு சின்ன சின்ன மோல்கிட்டையும் போய் மோல்லாம் கிஸ் பண்ணி அங்கே லிக் பண்ணி, அதுக்கப்புறம் உங்கள் ஃபிங்கர்ஸ்லாம் கிஸ் பண்ணி அங்கேயும் லைட்டாக லிக் பண்ணி உங்களை அப்படி ப்ளஷர் ஆக்குறான். ஜேகே இப்போ உங்களை பார்த்துட்டு இன்செட் பண்ணுவான் அப்படிங்கிறான். ஜேகே பார்த்துட்டு ஜேகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் மூவ் பண்ணுறீங்க. உங்களுக்கு செம்ம மூடு கூட்டு போயிட்டான். அப்படியே ஜேகே இன்செட் பண்ணி அப்படியே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கு அவ்வளோ ப்ளஷராக இருக்கா அவனுக்கு, அதை விட பயங்கர ப்ளஷராக இருக்குது. இது வரைக்கும் நிறைய பேர் கூட பண்ண அவனுக்கு இந்த ஒரு ஃபீலிங்ஸ் வந்துட்டு 400 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு கிடைச்ச ஃபீலிங்ஸாக இருக்குது. அவனுக்கு அதுவும் தோணுது, பட் அவன் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு சின்ன சின்ன ஃப்ளாஷாக வருது. ஜேகே எப்போவுமே நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உன் கூடயே இருப்பேன், எப்படி இருப்பேன் இப்படி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்பயே ஜேகே கையை பிடிச்சி கிஸ் பண்ண மாதிரி ஃபேஸ் தெரில. ஜேகே வந்துட்டு அந்த பொண்ணு கூட சேர்ந்து ஓடுறான். அந்த பொண்ணு ஜேகே பார்த்து சிரிச்சிட்டு ஜேகே அந்த பட்டர்ஃப்ளை அப்படிதான் எனக்கு அதுதே தான் வேணும் அப்படி சொல்கிறான். ஜேகே வந்து ஓடி அதெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கான். ஜேகே இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு அவன் வந்து ஒரு கல்லை நகர்த்துறான். அங்கேருந்து பார்த்தா அப்படி அந்த மின்மினி பூச்சிலாம் பறக்குது. இந்த இருட்டில் இது அழகாக இருக்குல்லடி. ஆமாம் ஜேகே எனக்கு இது ரொம்ப பிடிச்ச பிளேஸ் தெரியுமா அப்படி சொல்லிட்டு அவள் ஜேகே அங்கங்க நான் அப்படி இப்படின்னு கூப்பிட்டு போனது. லாஸ்ட்டாக ஜேகே மடியில் படுத்துக்கிட்டு ஜேகே எனக்கு தெரியும் ஜேகே நீ வேம்பயர்னு, ஆனால் 400 வருஷம் கழிச்சு என்னால் ரிட்டர்ன் வர முடியுங்கிறது எனக்கு தெரியும். அது அந்த அந்த புக்கில் படித்தேன். நீ நீ என்னை மறந்துடாத. 400 வருஷம் கழிச்சு என்னையே வர எத்தனை காதலி இருந்தாலும் என்னை மட்டும் வரையிறியா? ப்ராமிஸ் பண்ணு, நான் உன் காதலியாக வரேன். என் கடைசி ஆசை ஜேகே அப்படி சொல்லிட்டு ஜேகேட்ட கை நீட்டிருப்பா. ஜேகே ப்ராமிஸ் பண்ணி 400 வருஷம் கழிச்சு நான் உன்னையவே வரைகிறேன், என் காதலி நீ மட்டும்தான் கடைசி வரைக்கும், லவ் யூடி அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ வந்து காதலிக்கிறேன்ல ஒன்று காதலிக்கிறேன்டி அப்படி சொல்லியிருப்பான். அப்படியே வந்து அந்த பொண்ணு அப்படியே ஜேகே மடியிலே கண்ண மூடி இறந்துருப்பா. ஜேகேக்கு இத்தனை வருஷத்தில் அதெல்லாம் ஒரு நிமிஷம் கூட ஞாபகம் வந்துடல. ஜேகேக்கு இப்போ இது எல்லாமே ஞாபகம் வருது. ஜேகே அப்படியே ஃபுல்லாக அவங்க மேலே முடிச்சுட்டு அப்படியே உங்க மேலே கொலாப்ஸ் ஆகி விழுகிறான். ஜேகே பெயினாக இருக்குது அப்படின்னு அப்படி சொல்லிட்டு அப்படி புல்லட் பண்ணிட்டு அவன் ட்ரெஸ்லாம் போட்டு உங்களுக்கும் ட்ரெஸ்லாம் போட்டு விட்றான். நீங்களும் ஜேகே இப்போ கார் எடுத்து டேரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஜேகே உங்களை பார்த்துட்டு ஜஸ்ட் என் நீடுக்காக இப்படி பண்ணிட்டேன்னு நினைக்காத, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு மட்டும் சொல்கிறான். பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேகே அந்த ட்ராயிங் வரைய ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் வந்து உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. பொதுவாக அது வரைகிறப்ப வேம்பயர்ஸ் மட்டும்தான் இருக்கணும். மற்ற யாராச்சும் இருந்தால் அது அவங்கள பயங்கரமாக அட்டாக் பண்ணுற மாதிரி ஆயிடும். அவங்களுக்கு ஒரு மாதிரியாக அவங்க இறந்தே போயிடுவாங்க. அதனால் உங்களை வந்து ஜேகே அந்த டைமில் பார்க்க விட மாட்டான். மற்றபடி வரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் ஆகாது. ஜேகே வந்துட்டு அந்த ஃபேஸை வரைஞ்சிட்ருக்கான். இப்போ ஜேகே கண் எப்படி இருக்குன்னா ஒரு பிளாக் கலர் கிளாத் வச்சு அவன் கண்ணை மூடி இருக்கான். அப்படியே அந்த சைடு பார்த்தா நிலா கொஞ்சம் கொஞ்சமாக ரெட் கலரில் மாறுது. இப்போ அவன் லாஸ்ட்டாக அந்த லிப்ஸ் வரைஞ்சிட்ருக்கான். அந்த நிலா முக்கால்வாசி ரெட் கலரில் மாறிடுச்சு. அந்த லிப்ஸை வரைஞ்சி முடித்தோடனே ஜேகே ட்ரெஸ் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அவன் ட்ரெஸ் ஃபுல்லாகவே ஒரு பிளாக் கலரில் மாறிடுச்சு. அவன் டீத் ரெண்டும் அவ்வளோ பெருசாக வந்து நிற்கிது. அவன் ஐஸ்லாம் அப்படியே பிளாக் கலரில் இருக்குது. ஒரு மாதிரி அதாவது வெள்ளை மூலி வந்துட்டு பிளாக் கலர்லேயும் அந்த கருப்பு கலரில் இருக்கும்ல வீலி அது வந்து ரெட் கலர்லேயும் மாறிடுச்சு. அப்படியே அவன் ஹேர்லாம் அதே இதில் தான் இருக்குது, பட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு இதாக இருக்குது. அவனுக்கு ஒரு மாதிரி எல்லாமே ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஜேகே அவனை பார்க்குறான். அவனுக்கே அவன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியான். அவன் அந்த கண்ணாடியில் பார்த்துட்டு அந்த ட்ராயிங்கை பார்க்குறான். அந்த ட்ராயிங்கில் வந்து ஒரு வெள்ளை கலரில் அப்படியே லைட்டாக ஒரு க்ளோயிங் தெரியுது. ஜேகே அந்த பெஞ்சிலேருந்து இறங்கி நின்று அந்த பிளேஸை பார்த்துட்டு இருக்கும்போது அது அப்படியே ஒரு பிளாக் கலர் உருவமாக இறங்குது. ஜேகே அதை பார்த்துட்ருக்கான். அவன் அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு அந்த ரெட் கலர் கொடுத்துருப்பான்ல அந்த கலர் அப்படியே கீழேருந்து லைட்டாக வர ஸ்டார்ட் ஆகுது. பட் பிளாக்கும் ரெட்டும் கலந்த மாதிரி வருது. ஜேகேவோட அவுட்ஃபிட்டுக்கு சேர்ந்த மாதிரி வந்துட்டுருக்கு. அந்த உருவம் முக்கால்வாசி இந்த கழுத்து வரைக்கும் வந்துட்டு அப்படியே நின்றுச்சு. ஜேகே என்னாச்சு உனக்கு
என்னாச்சுடி உனக்கு? என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். அந்த ஃபேஸ் வர்றதுக்கு முன்னாடி அப்படியே அந்த உருவம் பறக்க ஸ்டார்ட் பண்ணுது. ஜேகே உடம்பு கண்டுபிடிச்சிட்டா, அவளோட உடம்பு அவள் கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்துட்ருக்கான். அந்த உருவம் வேகமாக சர்ன்னு வருது. ஜேகேவும் அது பின்னாலேயே பறந்து வரான். அது ஒரு ஒரு செகண்ட் தான் காணும். ஜேகே அது உருவம் அந்த உடம்புக்கிட்ட போகிற வரைக்கும் என்னால் பார்க்க முடியுமே, அந்த உடம்புக்கிட்ட நான் போக முடியும். இப்போ என்னாச்சு, அவள் எங்கே போனான்னு சொல்லிட்டு ஜேகே சுற்றி தேடுறான். பார்த்தா உங்கள் ரூம் அப்படி ஒரு ரெட் கலராக மாறி டக்குன்னு பிளாக்காக மாறிடுச்சு. ஜேகே அப்படியே ஜேகே ஷாக் அடித்த மாதிரி இருக்கு. அவன் இந்த ரூம் கிட்ட பொறுமையாக அந்த டோர் ஓப்பன் பண்ணுறான். நீ எந்திரிச்சு உட்காந்துட்டு, ஜேகே 400 வருஷம் கழிச்சு என்னை கூப்பிட்டு வந்துட்டேன் ஒயன் அப்படிங்கிறான். ஜேகே உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. ஜேகே பார்த்துட்டு, நான் ஒயன் இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் குக்கி அப்படின்னு மட்டும் சொல்கிறா. ஜேகே பார்த்துட்டு, சங்குக்கி நான் உனக்கு வச்ச பேர் தான் குக்கி. சரி நீ வச்ச பேர் தான் குக்கி, என்ன குக்கி என்ன கூப்பிடு, என்ன ஒயன் கூப்பிடாது அப்படின்னு. அப்படியே ஜேகே உங்ககிட்ட வந்து உட்கார. நீங்கள் ஜேகே பார்த்துட்டே குக்கி எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுறியா? சொல்லு ஜேகே இப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, ஜேகே சீக்கிரமாக நம்ம ஒன்றா இருந்தால் தான் என்னால் கடைசி வரைக்கும் கூட இருக்க முடியும், சீக்கிரமாக அப்படிங்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு, வேணாம் குக்கி நீ போ. அப்படியே ஜேகேவை நீங்கள் அப்படியே ஷாக்கில் பார்க்குறீங்க. 400 வருஷம்டா உனக்காக காத்திருந்து வந்திருக்கேன், வேணாம் குக்கி போன்னு சொல்கிறேன். எனக்கு ஒயன் போதும், எனக்கு ஒயனை பிடிச்சிருக்கு குக்கி, என் காதலை என்கிட்ட கொடுக்குறியா? நீ கடைசியாக கேட்டில்ல 400 வருஷம் கழிச்சு நீ என்னை வர வைக்கிறியான்னு, உன் ஆசைக்காக தான் நான் வரைய வச்சேன், இல்லைன்னா நான் ஒயின் கூடயே வாழ்ந்திருப்பேன், என்னை ஒயின் கூட வாழ அனுமதிக்கிறியா சொல்லி ஜேகே கேட்குறான். அந்த பொண்ணு அப்படியே ஷாக்கில் ஜேகே பார்த்துட்ருக்கா. அவள் ஜேகே பார்த்துட்டு, ஆனால் என்னோட 400 வருஷம் உனக்காக தானே போச்சு, அந்த நிலாவில் 400 வருஷமாக உனக்காக நான் உட்காந்துருந்தேன், இந்த ஒரு நாள் என் கூட ஒன்றாரு, நாளைக்கு நான் போயிடுறேன். ஜேகே சரி எப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணை கிஸ் பண்ணுறா. அவளும் ஜேகே பேக் கிஸ் பண்ணிட்டேன்னு, இப்படி தானே நம்மளோட ஃபர்ஸ்ட் கிஸ் இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு ஜேகே கீழே தள்ளிட்டு அவன் மேலே வந்துட்டா. ஜேகே அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது, என்னை இங்கே தானே நீ ஃபர்ஸ்ட் டைம் பைட் பண்ண அப்படி சொல்லிட்டு ஜேகே நெக்கில் பைட் பண்ணுறா. ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. அவள் வந்து ஜேகே ஃபுல்லாக அண்ட்ரெஸ் பண்ணிட்டு ஜேகேக்கு அங்கங்கே கிஸ் பண்ணி, எனக்கு நீ ஃபஸ்ட் டைம் இங்கே தானே பண்ணேன்னு சொல்லிட்டு அவள் பண்ணிகிட்டு இருக்கா. ஜேகே அதுக்கப்புறம் அவளை கீழே போட்டு அவன் எல்லா இடத்துலையும் கிஸ் பண்ணிட்டு, இதை மட்டும்தான் நான் பண்ணலை அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே மேக்கோட்டை ஸ்டார்ட் பண்ணுறா. அந்த பொண்ணு பயங்கரமாக மூன் பண்ணுறா. ஜேகேவும் அப்படி மூன் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த செக்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஜேகே பக்கத்தில் படுக்கும்போது அப்படியே நிலா கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஸ்டார்ட் பண்ணுது. ஜேகே அவளை பார்த்துட்ருக்கா. ஜேகேவை அவள் பார்த்துட்டு, நான் போகிறேன் நீ பார்த்துக்கோ, அவள் கூட இரு, நான் போகிறேன் அப்படின்னு மட்டும் சொல்கிறா. ஜேகேவை சரின்னு சொல்லிட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துருக்கான். லைட்டாக ஒரு சின்ன பிளிங்க் மாதிரி இருக்குது. அப்புறம் நீங்கள் கண்ணை திறக்கிறீங்கன்னு ஜேகே பார்த்துட்டு, ஜேகே அந்த பொண்ணு வந்துட்டாளா அப்படி கேட்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு, வந்தா பார்த்தேன் அப்படின்னா, ஓ எங்கே இருக்கா, நீ தேடி போகலையா, இங்கே இருக்கா, எப்போ போவ அப்படி சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்க போகிறீங்க. பார்த்தா உங்கள் மேலே ட்ரெஸ்ஸே இல்லை. நீங்கள் டக்குன்னு படுத்துட்டு, ஜேகே மேலே ட்ரெஸ்ஸு வந்தா, உன் மேலே தான் வந்தா, நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லவும் என்னை விட்டுட்டு போயிட்டாவும் என்னை பார்த்துக்கிறியா? ஜேகே ஏன் இப்படி பண்ண, நீ 400 வருஷமாக நான் வாழ்ந்ததே எனக்கு நரகம் மாதிரி நிறைய நாள் ஃபீல் ஆச்சுன்னு சொன்னேன். திருப்பி இத்தனை வருஷம் வெயிட் பண்ணுவேன், திருப்பி 400 வருஷம் வெயிட் பண்ணும் ஜேகே, நீ அதுக்கப்புறம் அவள் கூட வாழ்ந்து உன் வாழ்வு முடிச்சிக்க அவ்வளோ நாள் ஆகும், நீ அவ்வளோ நாள் கஷ்டப்படுவியா ஜேகே? ஜேகே நான் கொஞ்ச நாள் தான் ஜேகே இருந்திருப்பேன், ஏன் ஜேகே இப்படி பண்ண அப்படின்னு. ஒயின் இப்படி பேசாதான் அமைதியார் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு காம் டவுன் பண்ணி அதுக்கப்புறம் உங்களை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறேன். நீங்கள் ஜேகே கூட ஹக் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு, சரியா ஓகேவா அப்படின்னு, போ ஏதோ பண்ணி வச்சுருக்கா, எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில. ஒயின் 400 வருஷம் கழிச்சு உடனே வரைகிறேன் ஒயின், நீ வரமாட்டியா? நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்துட்டு, வரேன் 4000 வருஷம் கழிச்சுனாலும் உனக்காக நான் வருவேன்டா அப்படி சொல்லிட்டு ஜேகே ஃபோர்கில் கிஸ் பண்ணுறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு, 4000 வருஷமா அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்கும்போது, ஜேகே நானும் இருக்கேன் ஜேகே அப்படின்னு மட்டும் ஒரு வாய்ஸு. ஜேகே அப்படியே ஷாக்கில் பார்க்குறான். அப்போ நீ குக்கி போகலையா? அவள் கூடயும் வாழ்ந்துட்டு வா, என் கூட வாழேன், 2 பேர் கூடயும் வாழ்ந்துட்டு போயேன். நான் என்கிட்ட பர்மிஷன் கேட்டேன், அவள் சொன்னால் நீ இருந்துக்கோன்னு, 2 பேர்த்தையும் பார்த்துக்கோவேன், ஏன் ஒருத்தர் கூட தான் வாழ்வியா? ஏன் ஜேகே ஒருத்தர் கூட தான் வாழ்வியா? உங்கள் 2 பேர்த்துக்கூடையும் வாழ்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கும் ரொம்ப சந்தோஷம் ஜேகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே ஹக் பண்ணுறீங்க. ஏன் இப்படி பண்ணேன், என்ன பண்ணேன், என் குக்கிக்கு இடம் கொடுத்த ஜேகே, 2 பேரும் காதல் தான், 2 காதலையும் நீ ஒன்றா பார்த்துக்கோ, அது போதும் எனக்கு அப்படி சொல்கிறீங்க. ஜேகே சிரிச்சுட்டா. அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் வெளியே வரான், அவனால் வெளியே வர முடியுது. ஜேகே உங்களை பார்த்துட்டு, குக்கி அப்படிங்கிறான். ஜேகே நான் நீ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம்னா அங்கே போகலாமா,
இப்போ அந்த இடம் இல்லை. ஜேகே நம்ம இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பிளேஸ் சொல்கிறீங்க. ஒயின் சொல்கிற பிளேஸ்க்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கியே சொல்கிறா. அதுக்கப்புறம் நீங்களும் ஜேகே வாங்க போகிறீங்க. திடீர்னு உங்கள் பர்சனாலிட்டி மாறிட்டே இருக்கும். ஒன் டைம் குக்கியாக பேசுவீங்க, ஒன் டைம் ஏன்னா பேசுவீங்க. பட் ஜேகேக்கு அது வந்து பழகிடுச்சு. ஜேகேக்கு ஹாப்பி தான், அவனுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவனோட ஃபர்ஸ்ட் அவன் லவ் பண்ண ஒரு பொண்ணு, 400 வருஷம் வெயிட் பண்ண பொண்ணும் அவளும் இருக்கா, நீங்களும் இருக்கீங்க. அவனோட 2 லவ்வும் அவன் கூட இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை பார்த்தா ஜிகோட லைஃப்பும் முடிஞ்சிடும், குக்கியோடது உங்களோடது எல்லாத்துலேயுமே முடிகிறப்ப வந்துட்டு அவனுக்கு அது ஹாப்பி ஃபீல் தானே. நீங்களும் ஜேகேவும் ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்கேன். ஜேகே உங்களை பார்த்துட்டு இங்கே பாரு இவன் ரொம்ப சேட்டை செய்கிறா அப்படின்னு அவனே அப்படி சொல்லிட்டு இந்த பாப்பா அழகாக சினுங்குது. ஜேகே பார்த்துட்ருக்கான். அது குக்கி தான். குக்கி வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்டுப்பா, நான் என்ன பண்ணேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்ப எனக்குள்ளேயே இருக்கவா இல்லை குழந்தையா பிறக்கவா அப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் குக்கியை பார்த்து நீ குழந்தையா பிறந்து ஜேகே கையில் வளரு, அது இன்னும் உனக்கு ஹாப்பியாக இருக்கும். நீ அவனை காதலிக்கிறதான், பட் அவனை ஒரு அப்பாவாக பார்க்குறப்ப அது செம்ம ஃபீலாக இருக்கும். நீ வேணா பையனா இருந்துக்கோ, நான் வேணா குக்கியாக பிறந்துடுறேன். எனக்கு வந்துட்டு அவனுக்கு ஒரு குழந்தையா இருந்தால் அது இன்னும் ஹாப்பியாக இருக்கும்னு எனக்கு தோணுது. நான் வேணா அப்படி பிறந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. உடனே குக்கி வந்துட்டு நோ அப்போ நான் தான் குழந்தையா பிறப்பேன், அவன் தான் என்னையவே அவன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து குழந்தையா பிறந்திருப்பா. நீங்கள் உங்களுக்கே ஒரு விஷயம் கம்முன்னு என்ன பண்ணிங்கன்னா குக்கி நம்ம உடம்புல இருக்க சொல்லிட்டு நம்ம பிறந்திருக்கணும் அப்படின்னு தோணும். ஏன்னா ஜிக்கு அவ்வளோ கேரிங்காக பார்த்துப்பான். எனி டைம் தூக்கி முத்தம் கொடுத்துட்டே இருக்காது. அந்த பாதத்தை அப்படி தரையில் படவே விட மாட்டான். அப்படி பார்த்துப்பான். நீங்கள் ஜிகே பார்த்துட்டு உண்மையிலேயே சொல்கிறேன், குக்கி கேட்டா நீ குழந்தையா பிறக்கிறேன் நான் பிறக்கிறேன், அப்பயும் நான் என்ன பண்ணிக்கணும், நான் பிறக்கிறேன்னு சொல்லிட்டு வேறவும் பிறந்திருக்கணும். நான் வந்துட்டு அவளுக்கு கொஞ்சம் சொல்லிட்டேன், இப்படி பார்த்துப்பான் அதனால நான் குழந்தையா பிறக்கிறேன்னு சொன்னோன்னே அவள் முடியவே முடியாதுன்னு அவள் குழந்தையா பிறந்துட்டா. நானே பிறந்திருக்கலாம் அப்படின்னு ஜேகே சிரிச்சுட்டே எங்கள் ஃபோர்கிலே கிஸ் பண்ணுறா. குழந்தைய சிரிச்சுட்டே பார்க்குது. ஜேகே குக்கியோட ஃபோர்கிலே கிஸ் பண்ணிட்டு குக்கி செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவளே கொஞ்சிட்டு இருக்கா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ப்ரோசஸ் ஆகுது அப்படிங்கிறீங்க. ஜேக்கும் சிரிக்கிறா, நீங்களே சிரிக்கிறீங்க. ஸோ ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி ஒரு வேம்பயர் ஸ்டோரி அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது. நீங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எல்லாருமே ஒவ்வொரு ஸ்டைலில் வேம்பயர் ஸ்டோரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் உருவாக்கலான்னு சொல்லி திடீர்னு உருவாக்குற ஒரு ஸ்டோரி தான் இது. அப்படிங்கிறப்ப இந்த வேம்பயர் ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வேம்பயர் ஸ்டோரி எல்லாத்ததை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா, நல்லா இருந்துச்சா, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டு பண்ணிங்கனால எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அங்கே வந்து BL1 chat சூப்பராக வரும். அதுவும் உங்களால் அப்போ தான் கேட்க முடியும். வாட்ஸ்அப்பையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்டேட்ஸ் தெரியும். பை, லவ் யூ.